வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீரா ராகவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ சூர்யா ராகவனை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ராகவனையும் கண்மணியும் சொல்றாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும்போது கண்மணியோட முகமே மாறுது. அடுத்ததா சூர்யா வீரா கிட்ட ஆமா மாப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டதுமே மாறன் வந்துட்டு ஓடி போய் அரவிந்த் பக்கத்துல போய் நின்றுடுறாரு. அப்போ வீரா வந்துட்டு அதோ நிற்கிறாரே அவரு தான் அப்படின்னு சொல்லும்போது மாறனை பார்த்துட்டு இவர் ஆரத்தி தட்டில் காசு போட்டவராச்சே அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா அரவிந்தை பார்த்து கண் அடிக்கிறாங்க. கண் அடித்ததுமே அரவிந்த் வந்து அப்படியே பார்த்துட்டு திரும்பி பாரு. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்துட்டு ஓஹோ அந்த கொடைவள்ளல் நீங்கள் தானா, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமச்சந்திரன் ஆமாம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நல்லதை கூட இருந்து நடத்தி வைப்பேன், கெட்டதை கெடுத்து விடுவேன், இது பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் டைமாக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமச்சந்திரன் பரவாயில்லையம்மா நல்லா க்யூட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வீரா கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மாறன் வந்துட்டு என்னை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஓஹோ என்னை அவாய்ட் பண்ணுறியா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லி அவரே வாலண்டியராக போயிட்டு நான் மாறன் மாப்பிள்ளை தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீராவும் சூர்யாவும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கண்மணியே ஓடி வந்து மாறனை பேச விடாமல் சூர்யா அரவிந்த் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார், அரவிந்துக்கும் வீராக்கும் வந்து ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போது சூர்யா வந்துட்டு சொல்கிறாங்க அரவிந்தை பார்த்துட்டு பரவாயில்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே மாறன் வந்து சிரிச்சிடுறாங்க. வீராவுக்கு வந்து பயங்கர பல்ப் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு ராகவனும் கார்த்திக்கும் வந்துட்டு கார்த்திக் வந்து என் கையில் வந்து பிரேஸ்லெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, ராகவன் வந்துட்டு ரிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன இது நீங்கள் என்ன குழந்தைங்களா இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறீங்க, தேடுங்க அப்படின்னு எல்லாரும் தேடிட்டுருக்க. அப்போது வீரா வந்துட்டு சூர்யாவை பார்த்து சூர்யா உன் வேலை தானே இது, ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா வந்து அதை கொடுக்குறாங்க. அவள் சும்மா இப்படி தான் விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேஜிக் பண்ணிவிட்டு கொடுக்குறேன்னு கொடுப்பா, நீங்கள் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் யோசிக்கிறாங்க பண்ணுறது திருட்டுத்தனம், இதில் வேறு வந்து விளையாட்டாக வேறு பண்ணுறாங்களா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், பார்க்க தான் இவ குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இவ பண்ணுற வேலைலாம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சூர்யா வந்துட்டு வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடி மாப்பிள்ளையை விட மாப்பிள்ளை தோழன் தான் உன்னை அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, சரி இரு நானே இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சூர்யாவே போயிட்டு மாறன் கிட்ட பேசலான்னு கை கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வீரா சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க இவர் ராகவன் மாமாவோட தம்பி, பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அப்படியே வீட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு கடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறன் வந்துட்டு இதுக்கு இவ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. தெரியுது பார்த்தாலே மாப்பிள்ளை தோழன்னு சொல்லும் போதே நினச்சேன் அப்படின்னு சூர்யாவும் வந்து மாறனை வந்து ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீராவும் சூர்யாவும் அங்கேருந்து போவாங்க. தூரமாக போயிட்டு வீரா வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்போது மாறன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன இவளோட வருங்கால புருஷனையே வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே, நாளைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டா எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது வீரா திரும்பி பார்த்துட்டு அமைதியாக வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது மாறன் வந்து சொல்கிறாங்க அவள் என்ன தான் முகத்தை திருப்பிக்கிட்டு போனாலும் காலம் முழுக்க என்ன தான் பார்க்கணும் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வள்ளி வந்துட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையடா, இவ்வளோ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கே, உன் கூட போய் சேர்ந்தேன் பாரு அப்படின்னு வள்ளி மாறனை திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்துட்டு பாம்பை வச்சு அவங்க வந்து திரும்பவும் அந்த மண்டபத்துக்கு வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பிளானை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வரதட்சணையாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க, நீ வேறு எதையும் பண்ண வேண்டாம், அந்த பணத்தை மட்டும் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பணத்தை அடிச்சிடு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்து ரூமில் வந்து தனியாக இருப்பாங்க. இப்போ மாறன் போயிட்டு வீரா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன வீரா மனசு மாறிட்டியா, நீ போயிட்டு முதல்ல அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்து, அந்த
மாப்பிள்ளையையும் அவங்களோட அப்பனையும் வந்து ரோட்டில் போட்டு அடின்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வீரா வந்துட்டு, ஏய் உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக நீ எல்லாரும் முன்னாடி என்னை பார்த்து நீ கண்ணடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. என்னது ஏன் அவரை பார்த்து நான் கண்ணடிக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசாத, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, உன்னால் நான் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, நீயே என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராமச்சந்திரன் சார் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, அதை ஒழுங்காக பண்ண பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவர் சொல்லியிருக்காருன்றதுனால தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன் கழுத்தில் தாலி ஏற கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீரா ரொம்ப கோவப்படுறாங்க. ரெண்டு பேரும் கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா வந்து ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வந்து வீரா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறனை பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க, தண்ணி கேன் போட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டாச்சுல்ல கிளம்பு, நீ தானே மாப்பிள்ளை தோழன், மாப்பிள்ளையை நலங்கு வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்க, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன வீரா இதெல்லாம், ஒரு கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான், இவனோட பார்வையே சரியில்லை, மாப்பிள்ளையை விட இவன் தான் உன்னை வந்து ரொம்ப சைட் அடிச்சிட்ருக்கான், இவன்கிட்ட வந்து கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லி வீராக்கு நலங்கு வைக்கிறதுக்காக கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. மாறன் நேராக அரவிந்தை கூட்டிகிட்டு வரதுக்காக அவரோட ரூமுக்கு போவாங்க. அங்கே அரவிந்த் அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நைட்டு ட்ரீட்டு கண்டிப்பாக வச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வேண்டாம் வெளியில் எங்கேயாவது போகலாம் ட்ரீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெளியில் போகணும் அப்படின்னு அரவிந்த் கேட்க, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, இல்லை இங்கே நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வேண்டாம் ப்ரைவசியே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அரவிந்த் வந்துட்டு, பரவாயில்ல இங்கே தான் நான் ட்ரீட் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப திமிராக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக மாறன் வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினதுமே வந்து அரவிந்தன் வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே வந்துட்டு அந்த ஸ்மோக் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு, என்ன சிகரெட் ஓமமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, ரொம்ப பழக்கம் போல இருக்குது அப்படின்னு சொன்னதுமே, அப்போ மாறன் வந்துட்டு, ஆமாம் நானும் ஒரு காலத்தில் அடித்தவன் தான், இப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிடையாதுன்னா அப்போ கண்டிப்பாக லவ் மேட்டராக தான் இருக்கும், யார் இந்த ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க. உடனே மாறனுக்கு கோவம் வருது, என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேட்கும்போது இன்னும் மாறனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே, விளையாட்டுக்காக கேட்டேன், அப்போது நானும் விளையாட்டுக்கு மூக்கை உடச்சிடுவேன், பரவாயில்லையா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது, குடமாக கொட்டும், கொஞ்சம் அடக்கமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்து அமைதியாகிடுவாங்க. அரவிந்த் வந்து வெளியில் வராங்க. என்னாச்சு ப்ரோ ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, எதுவும் சொல்லலை, நீங்கள் கொஞ்சம் நேரம் வராமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் ஆம்புலன்ஸுக்கு தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்கள விடுங்க, அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு வைக்கிறதுக்காக அரவிந்தை வந்து கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரும் வந்து மாலையெல்லாம் வந்து போட சொல்கிறாங்க. ராகவனுக்கும் கண்மணிக்கும் போட்டதுக்கப்புறமா நலங்கு வைக்கலாமா அப்படின்னு கண்மணி கேட்டுட்டு நலங்கு வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருமா கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, தொணை மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி வந்து நலங்கு வைப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னது தொணை மாப்பிள்ளையா, அப்படிலாம் எந்த ஒரு சம்பிரதாயமும் கிடையாது அப்படின்னு கேட்க, என்னென்ன தெரியாமல் சொல்லிட்டு இருக்க நீ, நம்ம வழக்கப்படி வந்து தொணை மாப்பிள்ளை இல்லாத நலங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரவிந்தோட அப்பா, சரிப்பா அரவிந்தோட ஃப்ரெண்டு யாராவது வாங்க அப்படின்னு சொன்னதுமே, அப்போ வள்ளி வந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், மாறன் இருக்கான்ல அவனே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை போயிட்டு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு வர சொல்கிறாங்க. மாறன் போயிட்டு அரவிந்த் பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு அரவிந்த் வந்து டென்ஷனாக இருப்பாங்க. அரவிந்துக்கும் மாலை போட்டு அரவிந்துக்கும் அந்த நலங்கு வைக்கிறாங்க. மாறன் வந்து வீராவை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சூர்யா வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவன் மாப்பிள்ளையை விட இவனும் ரொம்ப வந்து மாப்பிள்ளை மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கானே, இவன்கிட்ட வேற என்னவோ இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.